சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தவக ரொம்ப பின்னடைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த தேர்தலில். அதாவது இன்னமும் வந்து எந்த ஒர்க்கும் பண்ணலை அப்படின்றாங்க. உங்கள் கருத்து என்னது? சரி, தேர்தல் அறிக்கையெல்லாம் இப்போ எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கை எல்லாமே குழுலாம் அமைச்சு எல்லாம் வர ஆரம்பிச்சு வெளியே வந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு பெரிய சக்தியாக அந்த இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய தவேக விஜய் வந்து இன்னும் அடுத்த அவர் ஒரு கூட்டம்லாம் போட்டிருக்காரு. ஆனால் அவர்கள் செயல்படுகிறார்களா என்பது பார்த்தோம்னா இன்னும் செயல்படவில்லை என்பது தான் இதுவாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நிறைய அரசியல் மாற்றங்கள், இவர் இங்கே போவாரா, இவர் தனிமையாக இருப்பதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்பது தான் இருக்குது. ஏன்னா இன்னும் அவங்க முடியாத பட்சத்தில் இருக்காங்க. இன்னும் கட்டமைப்புகள் நிறைய வரணும். மாவட்டம் அளவில், மாநில அந்த எல்லா சின்ன சின்ன இதெல்லாம் வந்து கட்டமைக்கணும். ஸோ டைம் கிடையாது. எனவே எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, கண்டிப்பாக விஜயோட கூட்டணி, இதை பற்றி நம்ம நேற்றும் பேசியிருக்கோம், கூட்டணிக்கு போயிடுவார் என்பதாக எல்லாரோட புரிதலாக இருக்கிறது. சார், உங்களுக்கே தெரியும், ஒரு தலைவர் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் ஆகட்டும், இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், காலையில் எழுந்த உடனே வந்து என்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ஆலோசிப்பாங்க. இது வரைக்கும் விஜய் அது மாதிரி செஞ்ச மாதிரி எந்த ஒரு தகவலுமே வரல. இது மாதிரி இருந்தால் எப்படி சார் இந்த தேர்தலில் வெற்றி அடைய முடியும்? கண்டிப்பாக வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சவொடனே சொல்கிறாங்க, விஜய் வந்து 2 மணி வரைக்கும் மூச்சுன்னு இருப்பார், காலையில் தூங்குவார்னு சொல்கிறாங்க. ஸோ காலையில் எழுந்து மற்ற தலைவர்கள் பார்க்குறாங்க. ஆனால் இன்னும் அவர் வந்து இன்னும் முடிவு எடுக்கலை. இப்போ ஒரு சினிமாவில் இருந்தால் கூட மேனேஜர் சொல்கிறத வச்சு தான் ஒரு கதாநாயகன் இருக்கிறாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அரசியல் அப்படி கிடையாது, நேரடியான தொடர்புகள் இருக்க வேண்டும். அப்போ இந்த தொடர்புகளுக்கு கூட நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து அவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி, இப்போ அரசியல் தான் எல்லாம் பயப்படுறது காரணமே இந்த மாதிரி விஷயம்தான். இப்போ இறங்கிட்டார் இப்போ இவர். ஸோ என்ன நினைக்கிறாருன்னா, நேற்று நம்ம சொன்ன மாதிரி சரி ஓகே, இந்த எலெக்ஷனை வந்து நம்ம தனியாக சந்திக்க வேண்டாம், ஒரு கூட்டணியோடு போகலாம் என்பதாக ஒரு புரிதலாக இருக்குது அப்படின்னு தான் எல்லாம் நினைக்கிறாங்க. சார், அப்படி இல்லை அப்படின்னா இந்த வாட்டி தேர்தலிருந்தே ஒதுங்கிடலாம் தவக அப்படின்னு வந்து நேற்று வந்து ஒரு பேசப்பட்டதுன்னு சொல்லி வெளியே தகவல் வருது. அது உண்மையாக இருக்குமா சார்? இல்லை, அது உண்மை கிடையாது. எல்லாமே நினைக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் வேறு ஒரு இதில் ஆங்கிளில் நம்மலாம் இங்கே பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் வேறு ஒரு ஆங்கிளில் நடக்குது. ஏன்னா செங்கோட்டையன் உள்ளே இருக்காரு. ஸோ கண்டிப்பாக தவேக வந்து எலெக்ஷனில் இருக்குது. எலெக்ஷன் தான் தனியாக கிடையாது. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் தனியாக இல்லை, ஒரு கூட்டணிக்கு போகிறார் என்பது தான் நமக்கு கிடைத்த தகவல். அப்படி தனியாக நின்னா என்ன சார் அவங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும்? தனியாக நின்னா ஒன்றும் இல்லை, அவர் ஸ்பாய்லர் கேமாக இருப்பார், ஏதோ ஒரு கட்சியை ஜெயிக்க வைப்பார். அப்போ இவங்களுக்கும் ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா மார்ஜின்லாம் கிடையாது. நேற்றே டெல்லியிலலாம் வந்து இவங்களுடைய என்ன பர்சன்டேஜ்லாம் பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் இவருக்கு அந்த புரிதல் வந்திருக்கும்ன்றது தான் என்னுடைய கணிப்பு. அப்போ திமுக ஜெயிக்கிறதுனா அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இல்லை, இது திமுகவுடைய வாழ்க்கை, அவர் வாயில போட்டுக்குவார் எல்லா வாக்கு வங்கியும். எடப்பாடிக்கு வந்து இன்னும் மோர் அண்ட் மோர் பவர் ஆகிடும் என்பது தான் என்னுடைய கணிப்பு. நன்றிங்க சார். நன்றி.